ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷி விலாக்ஸ். டே 2 ஆஃப் க்ளோப் சேலஞ்ச் வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையிலே ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வந்தேன். என்னன்னா பைக் டிரைவிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ காலையிலே பீச்சில் போயிட்டு டிரைவிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஓடி உடனே அம்மா ஏபிசி ஜூஸ் எனக்காக இன்னைக்கு போட சொல்லிட்டேன். அவங்களும் போட்டுட்டாங்க. ஸோ எப்பவும் போல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ட்ரிங்கே நம்ம ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த க்ளோப் சேலஞ்சில் குடிச்சிடலாம். ஐயோ, இது டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது குடிச்சு முடிக்கிறது எப்படா குடிச்சு முடிப்பேன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜூஸ் கம்ப்ளீட்டட். ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1 ஹவரில் டிஃபன் தான் சாப்பிட்டேன். டிஃபனுக்கு இன்றைக்கி அம்மா கிட்டே ராகி தோசை பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். ராகி தோசையும் தக்காளி சட்னி தான் டிஃபனாக சாப்பிட்டேன். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சது அதுக்கே பொறுக்கலல்ல. காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டியா? மறந்துட்டேன். உண்மையா சாரி சுஷ்மி, ஃபர்ஸ்ட் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி செஞ்சதுனால இருக்குதுன்னு நினைச்சு போய் டப்பால பார்த்தேன் பாரு. டப்பால காலி ஆல்ரெடி இருந்தது, செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்காக உனக்கு ஹெல்த்தி, உன்னுடைய ஸ்பாயில் ஆகக்கூடாது உண்டு டைட் கண்ட்ரோல். அதனால இப்ப சம்பா ரவை எடுத்து வச்சிருக்கேன். சம்பா கோதுமை ரவை. இதுல உனக்கு சூப்பரான கிச்சடி பண்ணி தரேன். இன்னைக்கு மதியானம் லஞ்ச் இதுவா மாறிடுச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வச்சு சாப்பிடுவேன். அதை காமிக்கிறேன். அதாவது நம்ம ஒன்று ஆரம்பிச்சா அதுக்கே போறீங்களா, ஆனாலும் நம்ம விடக்கூடாது. ஆமா, அதை விடக்கூடாது. தடங்கள் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்றதா நம்மளுடைய சக்சஸே இருக்கு. அந்த ரெட் ரைஸ் காலி ஆயிடுச்சு. ஓகே, ஆர்டர் போட்டு வாங்கணும். அதை நான் அப்பயே செக் பண்ணியிருக்கணும். எங்கள் அம்மா கையில் ஒப்படைச்சதுனால அதை அவங்க மறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நான் அப்பப்போ நினச்சி கேட்பேன். இப்போதான் நானே ரெகுலராக ஃபாலோ பண்ணேன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால எங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் மைண்டில் சொல்லி வைக்கணும். அம்மா, நான் டயட் இருக்கேன். இன்னைக்கு ஸ்பெஷல் சொல்லு. நீ மனசாட்சியே இல்ல உனக்கு? ஒரு டயட்ல தான் இதெல்லாம் செய்வேன். எல்லா ஸ்பெஷலும் அதுவும் நல்ல ஹெல்த்தியா தான் செஞ்சிருக்கீங்க. வா பாக்குறியா? இன்னைக்கு ஸ்பெஷல் மொச்சை கத்திரிக்காய் போட்டு குழம்பு சூப்பரா பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபுட் இது பேர் ரொம்ப சூப்பரான பச்சை பயிறு மசாலா பண்ணிருக்கேன். உருளைக்கிழங்கு இது டயட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. அது உருளைக்கிழங்கு புட்டு அது எங்களுக்கு பண்ணிருக்கேன். அது ஏன் நீ சாப்பிடுற? உனக்குதான் இதை கொடுத்துருக்கல. கொஞ்சமா சாப்பிடுவேன், தப்பு இல்லை. சரி போ, எது வந்தாலும் அளவா சாப்பிட்டுக்கோ. ஓகேம்மா, செஞ்சுட்டு கூப்பிடுறியா? அது 5 நிமிஷத்துல செஞ்சுடுவேன். லஞ்சுக்கு சம்பா கோதுமை ரவா கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். அது கூட பச்சை பயிறு மசாலாவும் கர்ட் அந்த ஒரு பீஸ் மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் நான் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணல. எனக்கு என்னவோ அதை லிமிட்டாக ஃபுட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்டான டயட்லாம் ஃபாலோ பண்ணல. ஆல்ரெடி நான் கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தப்போ எனக்கு டைஃபாய்ட் ஃபீவர் வந்துருச்சு. இல்லைனா ஏதாவது ஒரு ஃபீவர் மாதிரி வந்துடுது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால். ஸோ அதனால் லிமிட்டாக ஃபுட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாக்கிங் இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு டெய்லி ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் பேக் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்ல. இன்றைக்கான ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா கடல மாவும் தயிரும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். கடல மாவு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெமெடி தான். கடல மாவு ஸ்கின்னை நல்லா கிளியராக பிரைட் ஆகும்ட்டு நிறைய பேர் குளிக்கும் போது கூட கடல மாவு போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஃபேஸ் பேக்குக்கு கடல மாவும் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். அதை ஃபேஸுக்கும் நெக்குக்கும் போட்டுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடியிலே வேறு எதனா ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம், இது ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்க்கா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ட்ரை பண்ணுறேன். இப்போ மூஞ்சி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்குக்கும் போட்டுக்கிறேன். எங்கன்னா ஷாப்பிங் போனோன்னா வெளியில் ஜாலியாக போயிடுறோம், இல்லை வேறு எங்கன்னா போனோன்னா ஜாலியாக போயிடுறோம், சாப்பிட போனோன்னா ஜாலியாக போயிடுறோம். ஆனால் இந்த மாதிரி நம்மளே ஒரு செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு தனியாக டைம் ஒதுக்கி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதனால தான் நானே சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் நானே ஆர்வமாக பண்ணுவேன், இன்னொரு நாள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு அந்த சோம்பேறித்தனம் தான் ஃபஸ்ட்டு வருது. அதை எப்படியாவது நம்ம ஓரம் கட்டிட்டு 30 டேஸை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும். அப்போ தான் நமக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி என்ன தான் டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது அப்படின்ட்டு நமக்கும் தெரிய வரும். ஸோ அதனால தான் நானும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணுன்ட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகி உங்களோட செல்ஃப் கேருக்கு கொஞ்சமாக டைம் ஒதுக்கி இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஆவேன். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த மாஸ்க்லாம் அப்படியே போட்டு இழுக்குது என்ன. இப்போ நான் ஃபேஸ் வாஷ்லாம் வச்சு வாஷ் பண்ண போகிறது இல்லை, நார்மலாக தண்ணியில் தான் வாஷ் பண்ணிவிட்டு வர போகிறேன். வாஷ் பண்ணதுமே நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ அண்ட் பிரைட்னஸாக இருக்குது. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண நம்ம ஸ்கின்னுக்கு அப்படியே அடாப்ட் ஆகிட்டு நல்லா உள்ளேருந்தே இன்டெப்த்தாக பாடிக்குள்ளேருந்தே நமக்கு கலர் வெளியில் தெரியும். அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், வரும்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே எந்த ஒரு க்ரீமுமே போடாமல் எதுவுமே போடாமல் ஸ்கின்னு நேச்சுரலாக பல க்ளோவாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. நான் மோஸ்ட்டாக
வந்து இந்த சீரம் டைப்லாம் ஃபேஸில் ட்ரையே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னால சீக்கிரமாகவே வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி ரியாக்ஷனை காமிச்சு விட்ரும். அதனால தான் ஹோம் ரெமடியாகவே வந்து போயிட்டுருக்கேன். ஸ்கின் கேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பசிக்கல. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ராகி தோசையும் மதியானம் பண்ண அந்த குழம்பும் தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். நைட்டு ட்ரிங்க்கோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த ட்ரிங்க் எப்படி போடணுன்ட்டு Day 1லேயே சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.